கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா சங்கீதம் 32 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் போதிக்கிறவராய், வழியை காட்டுபவராய், ஆலோசனை கூறுபவராய் இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரிசேயரை போன்று போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய போதனை நம்மை நல்வழியில் நடத்தும். நம்முடைய பரம தகப்பனாகிய அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வசனத்திற்கு நடுங்கி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என கூறுகிறது. வேதத்தின் வார்த்தைகளோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அவர் நமக்கு வழியை காட்டுவார். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் அப்படின்னு தாவீது சொல்கிறாங்க. கர்த்தருடைய வழி நம்முடைய வழி அல்ல. நாம் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் செல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழி ஆச்சரியமானது. அவருடைய வழியில் நடக்கும்போது அதில் சமாதானம் இருக்கும். கர்த்தர் நமக்கு முன்பாக 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. கர்த்தர் காட்டும் வழியில் பாடுகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து தூதர்களை வைத்து காத்து தாம் சொன்னபடி செம்மையான வழியிலே நடக்க நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டமான நேரத்திலெல்லாம் நாம் மனிதர்களுடைய ஆலோசனையை நாடி போகிறோம். அது தவறான காரியம். அவர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி போடுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவைக்காக நாம் ஆண்டவரிடம் கேட்கும்போது, அது கடனாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், வேலை விஷயமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், நாம் கர்த்தரிடம் கேட்கும்போது அவர் தரும் ஆலோசனை அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை நமக்கு தரும். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நமக்கு போதித்து ஆலோசனை தந்து நம்மை நடத்தி வழி நடத்தி வதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அவர் பாதத்தில் காத்திருப்போம். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவது நமக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் அளிக்கிறது. ஆகவே அவருடைய வழி நடத்துதலுக்கு அவருடைய ஆலோசனையை கேட்க நம்மை ஒப்பு கொடுப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கெடுக்கிறேனப்பா. நீர் உம்முடைய வார்த்தையின்படியாய் எங்களுக்கு வழியை காண்பித்து எங்களுக்கு போதித்து எங்கள் ஆலோசனைகளை தந்து கத்திரங்களை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எல்லா காரியத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க உம்முடைய அன்பிற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் காட்டுகிற வழியிலே நடக்க கத்திரங்களுக்கு கிருபைகளை தாங்க. எப்போது உம்முடைய ஆலோசனையை கேட்கிறவர்களை மாற்றுங்க. உம்முடைய பாதத்தில் காத்திருக்க கத்திரங்களுக்கு பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுங்க. நீர் பேசுகிறதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.